ஓம் சாந்தி. 25/3/26 பாபா சொல்றார், மீட்டே பச்சே தும் மகாவீர் ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகாவீரர்கள். துமே மாயா கே தூஃபான் சே டர்னா நஹி கே. மாயாவுடைய புயல்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். एक बाप के सिवाय और कोई भी परवाह न कर पवित्र जरूर बनना है. ஒரு தந்தையை தவிர்த்து வேறு எதை பற்றியும் கவலைப்படாது அவசியம் தூய்மையாக வேண்டும். ஒரு தந்தையை தவிர்த்து வேறு எதை பற்றியும் கவலைப்படாது சிந்திக்காது அவசியம் தூய்மையாக வேண்டும். நீங்கள் மகாவீரர்கள். மாயாவுடைய புயல்களை கண்டு பயப்பட வேண்டாம். ஒரு பாபாவை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காது அவசியம் தூய்மையாக வேண்டும். கேள்வி: बच्चों में कौन सी हिम्मत बनी रहे तो बहुत ऊंच पद पा सकते हैं. குழந்தைகளிடம் எந்த ஒரு தைரியம் நிலைத்து இருந்தால் மிக உயர்ந்த பதவி அடைய முடியும். குழந்தைகளிடம் எந்த ஒரு தைரியம் நிலைத்து இருந்தால் மிக உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸ்ரீமத் பர் சல்கர் பவித்ர பன்னை கி. ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாகக்கூடிய தைரியம் வேண்டும். बल कितने भी हंगामा हो सितम सहन करने पड़े, लेकिन बाप ने जो पवित्र बनने की श्रीमत दी है, श्रेष्ठ मत दी है, उस पर निरंतर चलते रहे तो बहुत ऊंच पद पा सकते हैं. எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சிரமங்களை சகித்து கொள்ள நேரிட்டாலும் தூய்மையாகும்படி பாபா கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ரீமத்தில் நிரந்தரமாக சென்று கொண்டே இருந்தால் மிக உயர்ந்த பதவி அடைய முடியும். கிசி பி பாத் மே டர்னா நஹி ஹே. எந்த ஒரு விஷயத்திலும் பயப்பட வேண்டாம். குச் பி ஹோத்தா ஹே. என்ன நடந்தாலும் பயப்பட வேண்டாம் திருப்பி சொல்லிட்டே இருக்கிறார். பயப்படுற மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் உண்டோ, என்ன நடந்தாலும் நத்திங் நியூ, அது எதுவுமே புதுசு கிடையாது. நடந்தது தான் நடக்குது, திரும்பி இது நடக்கத்தான் போகுது. கீத் போலே நாத் சே நிராலா. நமக்கு இது ட்ராமான்னு தெரியும், நன்மைக்குன்னு தெரியும், அப்புறம் ஏன் பயப்படணும்? பாபா சொல்றார், நத்திங் நியூ. பாடல்: கள்ளம் கபடமற்றவர்களிலும் தனிப்பட்டவரே. ஓம் சாந்தி. இது பக்தி மார்க்கத்தினர்களின் பாடல். ज्ञान मार्ग में गीत आदि की कोई जरूरत नहीं है. ஞான மார்க்கத்தில் பாடல் போன்றவற்றிற்கு அவசியம் இல்லை. ஏனெனில் இந்த புகழ் இருக்கிறது. தந்தையிடமிருந்து நாம் எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை அடைய வேண்டும். பக்தி மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கம், சம்பிரதாய சடங்குகள் இங்கே வர முடியாது. बच्चे कविता आदि बनाते हैं वो औरों को सुनाने के लिए. குழந்தைங்க கவிதைகள் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள், இதையெல்லாம் மற்றவர்களுக்கு கூறுவதற்காக. उसका भी अर्थ जब तक तुम न समझाओ तब तक कोई समझ न सके. அதற்கான அர்த்தத்தை கூட நீங்கள் புரிய வைக்காத வரைக்கும் யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. அப் தும் பச்சோं को बाप मिला है. இப்போ குழந்தைங்களாகிய உங்களுக்கு பாபா கிடைச்சிட்டார். तो खुशी का पारा चढ़ना चाहिए. ஆகவே
எல்லை கடந்து குஷி அதிகரிக்க வேண்டும். பாபா 84 ஜென்ம சக்கரத்தின் ஞானத்தையும் கூறியிருக்கிறார். குஷி ஹோனி சாகியே ஹம் அபி சுதர்சன சக்கரதாரி பனேகே. குஷி ஏற்பட வேண்டும், நாம் இப்பொழுது சுதர்சன சக்கரதாரி ஆகியிருக்கிறோம். இப்போ நாம் சுதர்சன சக்கரதாரி ஆகியிருக்கிறோம் என்கின்ற குஷி இருக்கணும். நான் யாராக இருந்தேன், யாராக இருக்கிறேன், இனி யாராக போகிறேன், இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இது தெரியாததுனால தான் இவ்வளோ குழப்பம். பொதுவாகவே பாபா சொல்வார், பாபா முன்னால் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்களினுடைய சபை இருக்குது, அதில் எத்தனை பேர் எத்தனை விதவிதமாக இருப்பாங்க. நாமளே ஒரு 4 பேரை பார்த்தோம்னா, ஒருத்தரை பார்த்தா சந்தோஷம், ஒருத்தரை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷத்தினுடைய அளவு கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். ஆனால் பாபா இத்தனை 1000 பேரை பார்த்தாலும் அவர் ஏன் ஒரே மாதிரியே இருக்கிறார்? கொஞ்சம் கவலை, கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் மனநிலையை மாறணும் இல்லையா? பாபா சிம்பிளாக அதுக்கான ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் திரிகாலதரிசி. அவர் இப்போ இருக்கிறத மட்டும் என்ன பண்ணலை, பார்க்கல. ஒரு புழுவாக பார்க்கறதில்ல, அது வண்ணத்தை பூச்சியாக மாறும் அப்படின்னு தெரியும். அப்போது அது சந்தோஷமாக ஆயிடும். பாபா சொல்கிறார், நீங்களும் கூட பாப் சமான் ஆகிறீங்க. எதன் மூலமாக? சுதர்சன சக்கரதாரி ஆகிறது மூலமாக. சுதர்சன சக்கரதாரின்னா நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறேன், நாளைக்கு எப்படி ஆகுவேன்னு எனக்கு தெரியும். நேற்று நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனவே இந்த குஷி ஏற்பட வேண்டும் அப்படின்றார். உங்களுக்கு 3 காலத்தை பற்றி தெரியுதுன்னா நீங்கள் கட்டாயம் எப்படித்தான் இருப்பீங்க? குஷியாக தான் இருப்பீங்க. குஷி இல்லாதவங்களுக்கு 3 காலம் தெரியல, அதாவது ஞானமே அவங்கள்ட்ட இல்லை இப்போதைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாபாட்ட இருந்து விஷ்ணுபுரிக்கான ஆஸ்தியை அடைஞ்சிட்ருக்குறோம். நாளைக்கு உங்கள் கைக்கு பத்திரம் வந்துடும்னாலே எவ்வளோ சந்தோஷம் வந்துடும், கேரண்டி. இல்லை இன்றைக்கி சாயங்காலம் வந்துடுது அப்படின்னா எவ்வளோ கேரண்டி. பாபா சொல்கிறார், உங்களுக்கு கேரண்டியாக ஒன்று இருக்குது அப்படின்னா குஷி இப்போமே ஏற்பட்டுடலாம்ல. பாபா மேலே நம்பிக்கை இருக்குது, பாபாட்டேருந்து விஷ்ணுபுரிக்கான ஆஸ்தியை அடைய போகிறோன்ற நம்பிக்கையும் இருக்குதுன்னா குஷி தானே இருக்கணும். இங்கே விஷயம் என்ன? நிச்சய புத்தி ஹி விஜயந்தி. நிச்சய புத்தி உடையவர்கள்தான் வெற்றி அடைகிறார்கள். நிச்சய புத்தி உடையவர்கள்தான் நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு யாருக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க தான் வெற்றி அடைகிறார்கள். जिसको निश्चय होता है वह सत्य में तो जाएंगे ही. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவங்க சத்தியுகத்திற்கு போகத்தான் செய்வாங்க. நம்பிக்கை இருந்தால் அவங்க சத்தியுகத்துக்கு போகத்தான் செய்வாங்க. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் சதா குஷியாக இருக்க வேண்டும். ஃபாலோ ஃபாதர். நமக்கு தெரியும், பாபாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மிலிட்ரியிலேருந்து வந்திருந்தாங்க. அவர் ஒன்றும் கவலைப்பட்டுக்கல. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் கவலைப்பட்டுக்கல. அவருக்கு காய்ச்சல், அவர் ஒன்றும் கவலைப்பட்டுக்கல. ஆப்ரேஷன் இருந்துச்சு, கவலைப்பட்டுக்கல. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது கூட அவருக்கு தோல் கன்னத்தில் முட்டுற மாதிரி நான் கிருஷ்ணனாக போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ உடம்பு சரியில்லை, அதை பற்றி அவருக்கு சிந்தனை இல்லை. உடம்பு சரியில்லை, அப்போ உடம்பை விட்டுருவேன், அப்புறம் எனக்கு அடுத்தது என்ன கிடைக்க போகுது, புது சரீரம் கிடைக்க போகுது, நான் கிருஷ்ணராக போகிறேன். அப்போது ஃபாலோ ஃபாதர் அப்படின்னா என்ன? குஷியாக இருக்கிறது. பாபா எல்லா காலகட்டத்திலையும் எப்படித்தான் இருந்திருக்கிறார்? குஷியாக தான் இருந்திருக்கிறார். வாங்க, உங்களுடைய எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோம், 300 குழந்தைங்களையும் நாங்கள் பார்த்துக்குறோம், இந்தியாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, நம்ப வச்சு சொல்லுவாங்கள்ல. அப்போது அவருக்கு ஒன்றும் குஷி போகல. நான் இவங்களை நம்பி வரல, பாபா சொன்னார் வந்தேன். பாபாவுக்கு விருப்பம் இல்லாமல் இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. ட்ராமாவில் இல்லாத ஒன்றை இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் மேலே எந்த குற்றமும் கிடையாது. ட்ராமா எனக்கு நன்மை செய்து, பாபா எனக்கு நன்மை செய்கிறார். இதில் இவங்க அவங்க கொடுத்தாங்க கொடுக்கல, தந்தாங்க தரலை, அதை பற்றி கேள்வியே இல்லை. எது போனாலும் போகட்டும், எது போகக்கூடாது, என்னை விட்டுட்டு குஷி போகக்கூடாது. ஏன்னா எனக்கு அறிவு
அல்லது ஞானம், 3 காலத்தின் ஞானம் இருக்கிறது. இது பாபாவுடைய பாதை. இந்த பாதையை பின்பற்றினோம்னா நாமளும் குஷியாக தான் இருப்போம். நிச்சய புத்தி வெற்றியாளர், அவர் சதா குஷியாக இருப்பவர். குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நிராகாரமான சிவபாபா இவர் சரீரத்தில் பிரவேசமான காலத்தில் இருந்து, நம்ம வீட்டில் அந்த காலத்து ஆட்கள்லாம் புலம்புவாங்க, கேட்டிருக்கலாம். இவரும் சொல்கிறார் அதே வார்த்தையை. இவர் சரீரத்தில் பிரவேசமான காலத்தில் இருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான். யாருக்கு? பிரம்மா பாபாவுக்கு. அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்திருக்குது, நல்ல மரியாதை, ராஜபோக மரியாதை. இவர் சரீரத்தில் பிரவேசம், சிவபாபா சரீரத்தில் பிரவேசமான காலத்திலே இருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிடுச்சு. முக்கியமாக பவித்திரத்தாவில் பெரிய பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டது, சச்சரவுகள் ஏற்பட்டது, கோர்ட்டு கேஸு, எவ்வளோ விஷயங்கள், வீட்டை தீய வச்சு கொளுத்துனது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னது? இன்னும் நம்ம வீட்டை யாரும் தீய வச்சு தான் கொளுத்தலை. நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் சோகமாக இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இது வீடு போனவரே சந்தோஷமாக இருந்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டு பங்களா கட்டியிருப்பார், சிறுக சிறுக சேமித்து தானே கட்டியிருப்பார். கண்ணு முன்னால் அது எரியுதுன்னா எப்படி இருந்திருக்கணும்? அவருக்கு ஒன்றும் கவலை இல்லையே, அவருக்கு இது தெரியுமே, இது ட்ராமா, இது ஃபிக்ஸடு, இது நன்மைக்கு. பாபாவுக்கு தெரியாமல் அங்கே பாபா சொல்கிறார், இவர் வராத வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு, வந்ததுலேருந்து எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போது இந்த விஷயத்தில் அவருக்கு ஒரு கலக்கமும் கிடையாது. बच्चे बड़े होते कहेंगे जल्दी शादी करो, शादी बगैर काम कैसे चलेगा. குழந்தைங்க பெருசாயிட்டாங்கன்னா, வளர்ந்துட்டாங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வை, கல்யாணம் பண்ணலைன்னா எப்படி அடுத்த காரியம் நடக்கும். மனிதர்கள் பகவத்கீதையெல்லாம் படிக்கிறாங்க, ஆனால் அதிலிருந்து ஒன்றுமே புரிஞ்சுக்கல. எல்லாவற்றை விட ஜாஸ்தி பயிற்சி இந்த பிரம்மா பாபாவுக்கு இருந்தது. ஒரு நாள் கூட கீதை படிப்பதை அவர் தவற விட்டதே இல்லை. பக்தியிலேயே அவருக்கு அந்த சின்சியாரிட்டி இருந்திருக்குது. பாபாவும் அப்படிப்பட்ட ஆத்மாவை தானே தேர்ந்தெடுப்பார். அவர் பக்தியிலேயே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை கீதை படிக்கிறது. எப்போ தெரிஞ்சுது கீதையின் பகவான் சிவன் என்று, அப்போ போதை ஏறிடுச்சு. நாமும் உலகத்துக்கு எஜமானனாக போகின்றோம். இது சிவ பகவானுடைய மகா வாக்கியம். பிறகு பவித்ரத்தாவில் கூட எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்போ அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோன்னா, அவர் 300-400 குழந்தைங்களுடைய பிரச்சனையும் அவர் ஒருத்தராக நின்றுட்டு என்ன பண்ண வேண்டியிருக்குது? ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. இதில் எவ்வளவு வீரம், துணிச்சல் தேவைப்படும். இஸ்மி பகாதூரி சாகியனா. அப்போது எது பிரம்மாவுக்கு நிகழ்ந்ததோ அது பிராமணர்களுக்கும் நிகழும். எது பிரம்மாவுக்கு நடந்ததோ அது நமக்கும் நடக்கும். துமுகோ மகாவீர் மகாவீரினிகே. நீங்கள் யார்? மகாவீரர்கள், மகாவீரினிகள். அப்போது பிரம்மாவுக்கு என்ன துணிச்சல், வீரம் தேவைப்பட்டிருந்துச்சோ அது நமக்கும் தேவைப்படுது. சிவாயே ஏக்குக்கே அவர் கோயிக்கு பர்வாக நகி. பிரச்சனை இப்போ ரொம்ப பெருசாக முத்திடுச்சுன்னா சில பேர்கிட்ட ஒரு வசனம் சொல்லுவாங்க, எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தப்பா ரைட்டா, உங்களுக்கு நான் ரைட்டுன்னு தோணுதில்லை, அப்புறம் நான் எதை பற்றியும் யாருக்காகவும் நான் என்ன பண்ண போகிறதில்ல, கவலைப்பட போகிறதில்ல. இந்த வசனம் கேட்டிருக்கீங்களா? நமக்கு பிடிச்ச நம்பிக்கையான ஒருத்தட்ட நம்ம இந்த வார்த்தையை கேட்போம். யாருனாலும் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபா அதே வார்த்தையை தான் சொல்கிறார். சிவாயே ஏக்குக்கே அவர் கோயிக்கு பருவாக நெகி. பாபா நீ என்ன சொல்கிற? நீ ஏதாவது சொன்னால் நான் கேட்குறேன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சிவாயே பாப்கே, ஒரு பாபாவை தவிர்த்து வேறு யாரை பற்றியும் கவலை இல்லை. கவலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்மளை தப்பாக நடத்தட்டும், தப்பாக பேசட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. பாபா என்னை எப்படி நடத்திட்டுருக்கிறார், பாபா என்னை எப்படி பார்த்துட்ருக்கிறார். அப்போது இதுதானே நம்பிக்கை. பாபாவை தவிர வேறு விஷயமே எனக்கு இல்லை. புருஷே ரச்சிதா குது பாவன் பனாத்தேகே தோ ரச்சனா கே பி பாவன் பனாத்தேகே.
பாபா படைப்பாளர், அவர் தூய்மையாக இருக்கிறார், தனது படைப்பையும் தூய்மையாக ஆக்குகிறார். அவர் பாபா தூய்மை, அதனால் தன்னுடைய குழந்தைங்களையும் என்னவாக்குறார்? தூய்மையாக ஆக்குறார் இல்லையா? வசதியான ஒருத்தவங்க தான் பிள்ளைங்களும் வசதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி பாபா தூய்மையாக இருக்கிறார், அதனால் அவர் சுகம் சாந்தி கடலாக இருக்கிறார். அப்போ அதே போல் தன் குழந்தைங்களும் ஆகணும் அப்படின்னு ஆக்க வந்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. தூய்மையாக இருந்தால் எல்லா நன்மைகளும் ஏற்பட்டுடும், ஆனால் தூய்மை ஆகிறதுக்கு இங்கே எல்லா பிரச்சனைகளும் நடக்குது. படே படே கரோசே நிக்கல் ஆயே, பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கள்லாம் வீட்டை விட்டுட்டு வந்துட்டாங்க. கொய்க்கு பருவாக நகிக்கு, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், அம்மா என்ன சொல்லுவாங்க, பிள்ளை என்ன சொல்லுவோம், அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை. பாபா சொன்னார் தூய்மையாக, நான் குடும்பத்தை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்தாங்க. அவங்க யாரை பற்றியும் கவலைப்படலை. ஜினுக்கி தக்தீருமே நகிகே தோ சம்ஜேபி கைசே. ஆனால் யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவங்க இந்த விஷயத்தை கூட எப்படி புரிஞ்சிப்பாங்க? புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? அதிர்ஷ்டம் என்பது வேண்டும் அல்லவா? அதிர்ஷ்டத்தில் இல்லை, அப்போது இதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கெலாம் இல்லை. அந்த ஆத்மாவுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். பவித்திர ரகனாகேத்தோ ரகோ நகித்தோ ஜாக்கர் அப்பனா பிரபந்து கரோ. நீங்கள் விருப்பப்பட்டால் தூய்மையாக இருங்க, இல்லையா உங்களுக்கு நினச்சதை ஏற்பாடு செஞ்சுக்கோங்கன்றார் பாபா. ஒன்னால் தானே நான் பவித்திரமாக இருந்தேன், ஒன்னால் பாரு எனக்கு இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு. இது சில பேர் இந்த ஒன்னாலன்ட்டு இருப்பாங்க. இந்த பாரு, உனக்கு பிடிச்சதுன்னா இரு, இல்லைன்னா போயிட்டு என்னமாவது செஞ்சுக்கோ அப்படின்றார். என்னமாவது செஞ்சுக்கோன்னா கிணத்துல விழுந்துக்கோன்றார். அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் சொல்லிட்டேன் இது நல்ல பாதை, தூய்மையாக இருந்தால் நல்லா இருக்கலாம். என்ன பாபா நீ தூய்மையாக இருக்க சொன்னேன், ஒன்னால் தானே பாரு, இப்போ பாரு எனக்கு இப்போ நிறைய பேர் சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 70 வயசு 80 வயசில் இப்போ எனக்கு யாருமே இல்லை, என்னை கவனிச்சுக்க யாருமே இல்லை, நீ சொல்கிறத கேட்டு தானே நான் இப்படி இருந்தேன். அப்படிலாம் இல்லை. நாம் பாபா சொல்கிறபடி நடந்தால் எந்த கட்டத்துலையும் நமக்கு எந்த கஷ்டமும் வராது, வந்தாலும் அது கஷ்டமாகவே தெரியாது. ஆனாலும் பாபா சொல்கிறார், நீங்கள் விருப்பப்பட்டால் இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சதை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இத்தனி ஹிம்மத்து சாகியனா, உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வேண்டும் அல்லவா? பாபாவுக்கு முன்பு எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டது? பாபாவுக்கு எப்பொழுதேனும் சிறிது கலக்கம் ஏற்பட்டதா? கேட்குறார் பாபா, கேட்குறார். எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, நான் எதுக்காவது கலங்கினேனா? ஃபாலோ ஃபாதர்னா என்ன? புலம்பிக்கிட்டே இருக்கிறதா, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா? பாபா சொல்கிறார், அவர் யாரையாவது எதையாவது சொன்னாரா? அமெரிக்கா தக் அக்பாரோமே நிக்கல் கயா. அவர் பேர் எங்கே வரைக்கும் ரிப்பேர் ஆச்சு? அமெரிக்கா வரைக்கும் பேப்பரில் செய்தி வந்துடுச்சு. நத்திங் நியூ. அவர் புத்தியில் இருந்ததெல்லாம் என்னது தான்? இது ஒன்றும் புதுசே இல்லை, எதுவுமே புதுசு இல்லை. அமெரிக்கா என்ன எங்கேனாலும் போகட்டும். எகுத்தோ கல்ப பகலை முவாஃபிக் ஹோத்தாகே இஸ்மே டர்னே கி கியா பாத்துகே. இதெல்லாம் கல்பத்துக்கு முன்னால் போல் நடக்குது, இதில் பயப்படுறதுக்கு என்ன விஷயம்? தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஒன்றே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, திருப்பி 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 திருப்பி. இதில் பயப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்கிறது? ஹம்கோ தோ அப்னே பாப்ஸே வர்ஷா லேனாகே. நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு போட்டும், நமக்கு இங்கே ஒரே ஒரு வேலை, டியூட்டி என்ன? என்னுடைய அப்பாட்டேருந்து என்னுடைய ஆஸ்தியை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய படைப்புகளை காக்க வேண்டும். பாபா புரிந்திருக்கிறார், முழு படைப்பும் இந்த நேரம் பதீத்தமாக இருக்கிறது, நானே எல்லோரையும் தூய்மையாக்க வேண்டும். பாபாவைத்தான் எல்லோரும் ஹே பதீத்த பாவனா, லிபரேட்டர் வாருங்கள் என்று. அப்போது கருணை என்பது ஏற்படும் இல்லையா? பாபா கருணை உள்ளம் உடையவர். ஆகவே பாபா புரிய வைக்கிறார், பச்சே கோயி பி பாத் மே டரோ மத். குழந்தைகளே, எந்த விஷயத்திலும் பயப்படாதீர்கள். டர்னே சே இத்தனா ஊஞ்சு பது பா நகி சகேங்கே. பயப்படுறதுனால இவ்வளோ உயர்ந்த பதவியை அடைய முடியாது. லட்சுமி நாராயணன் இலக்கை காமிச்சிட்டு பயந்துக்கிட்டு இருந்தால் ஒரு வேலைக்கும்
ஆகாது. பாபா சொல்றார், மாதாவும் பர் ஹி அத்தியாச்சார் ஹோத்தேகே. மாதாக்கள் மீது தான் நிறைய கொடுமைகள் நிகழ்கிறது. யகபி வினாசிகே திரௌபதி கோ நங்கன் கர்த்தேத்தே. இதுவும் கூட யகபி நிஷானிகே, இதுவும் கூட ஒரு அடையாளம் தான். திரௌபதியை மானபங்கப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் இப்போ நடக்கிறதுனுடைய ஒரு அடையாளமாக கதை எழுதியிருக்கிறாங்க. பாபா 21 ஜென்மமும் மானபங்கப்படுதலில் இருந்து காப்பாற்றுகிறார். உலகம் இந்த விஷயங்களை அறியாது. அவங்க பவித்திரத்தை பற்றி அது எப்படி இப்படி ஆக்கிட்டீங்களே, இப்படி பிள்ளைங்களை ஆக்கிட்டீங்களே, குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டீங்களேன்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து புலம்புவாங்க. பாபா சொல்கிறார், உலகம் இந்த விஷயங்களை அறியாது. மானவங்கப்படுறதுன்னா என்னன்னு அவங்களுக்கு மானங்கட்டவங்கன்னு சொல்லுவாங்கல்ல. உலகம் அது லௌகீக வாழ்க்கையில் போயிட்டு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அது தெரியல, தன்னுடைய கௌரவம் மானம் எல்லாமே தொலையுது அப்படின்னு. உலகத்துக்கு இந்த விஷயம் தெரியல. பதீத்த தமோ பிரதான பழைய சிருஷ்டியாக இது ஆகத்தான் வேண்டும். ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து அவசியம் பழையது ஆக வேண்டும். பழைய வீட்டை விட்டுத்தான் ஆக வேண்டும். புதிய உலகம் கோல்டன் ஏஜ், பழைய உலகம் அயன் ஏஜ். சதா எதுவும் அப்படியே இருந்துவிட முடியாது. இப்படியே இருந்துட்டால் நல்லா இருக்கும்ல. இந்த குழந்தைங்க லீவ் அன்னைக்கு சொல்லும், டெய்லி லீவாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அந்த லீவு கூட போர் அடிச்சிடும். டெய்லி தீபாவளியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, தீபாவளி அன்னைக்கு காலையில் இந்த பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்கும், இப்படியே டெய்லி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது, டெய்லி தீபாவளியாக இருந்தால் சகிச்சிக்கவே முடியவே முடியாது. பாபா சொல்கிறார், எதுவுமே அப்படியே இருந்துவிட முடியாது. இது இயற்கையினுடைய விதி. ஆனால் இந்த மனசு ஆசைப்படுது, இப்படியே இருந்துட்டால் நல்லாயிருக்கும். அதில் அது ரசனையே இருக்காது. சேஞ்சஸ், மாற்றம் என்பது தேவை. இப்போது நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. சதயுத்தோ ரகுநேசக்கே, சதா இருந்துவிட முடியாது, புதுசாகவே இருந்துட முடியாது. நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த மாமியார் மருமகம் நாள் பேசுகிறது பார்த்துருக்கீங்களா? இவங்க அம்மாம்பாங்க, என் பொண்ணேம்பாங்க, என் மகமாதி பார்த்துருப்பேன், என் பொன் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அடுத்த நாளே எல்லாமே சிரிச்சிடும். பாபா சொல்கிறார், இது அதை பார்த்து நாம் ஏமாந்துடக்கூடாது. எதுவும் இப்படியே இருந்துவிட முடியாது, எல்லாமே மாறணும். அதுபோல் சிலர் சில சூழ்நிலையில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அவங்கெல்லாம் பாருங்கள், லௌகிகத்தில் தானே இருக்காங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. அதை பார்த்துலாம் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. அதுவும் என்ன ஆகத்தான் போகுது, மாறத்தான். துபாய்னு பேசிகிட்டு இருந்தோம், அங்கே இருக்கிற பில்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அங்கே இருக்கிற ஃப்ளைட் ஏரோட்ரோம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அமெரிக்காவெல்லாம் தாண்டி போய்ட்டு எதுவுமே அப்படி இருந்துகிட்ருக்க. துபாய் மட்டும் இல்லை, இந்தியாவும் என்ன, எல்லாமே இப்படியே இருந்துட முடியாது, எல்லாமே மாறத்தான் வேணும். இது சிருஷ்டியின் சக்கரம், இது சுழலுகிறது. இதை நீங்கள் குழந்தைகள் புரிஞ்சிருக்கிறீங்க. தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. பாபாவும் கூறுகிறார், மீண்டும் உங்களுக்கு கீதா ஞானத்தை கூறுகிறேன். இங்கே ராவண ராஜ்யத்தில் துக்கம் உள்ளது. ராம ராஜ்யம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை கூட யாரும் புரிந்திருக்கவில்லை. பாபா கூறுகிறார், நான் சொர்க்கத்தை, ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன். நீங்கள் குழந்தைங்க அநேக முறை ராஜ்யம் அடைந்தீர்கள், பிறகு தொலைத்தீர்கள். இது எல்லாம் புத்தியில் இருக்கிறது. எல்லாருடைய புத்தியிலையும், பாபா குழந்தைங்க எல்லாருடைய புத்தியிலையுமே இருக்கிறது. 21 ஜென்மம் சத்தியுகத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு 21 ஜென்மத்து பிராப்தி என்றே சொல்லப்படுகிறது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வயோதிகம் என்பது ஏற்படுகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தை பருவம், இளமை பருவம் எவ்வளவு நல்லா இருக்குது. பிறகு வயோதிக நிலை ஏற்படுது, சரீரம் ரொம்ப தளர்வாகுது. பிறகு ஒரு நேரம் வருது, சரீரத்தை விடவும் வேணும். சத்தியுகத்தில் கூட சரீரத்தை விடுவாங்க. ஆனால் அங்கே அகால மரணம் என்பது கிடையாது, முதுமையில் நோயில் மரணம் என்பது கிடையாது. இப்போ உங்களை பாபா திரிகால தரிசியாக ஆக்கிட்டார். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. சிவபாபா யார்? சிவபாபாவுக்கு, அதாவது சிவனுக்கு ஆலயங்கள் நிறைய உருவாக்குறாங்க. மூர்த்தி தோ கர்மேபி ரக் சக்தே ஹோனா, சிவனினுடைய மூர்த்தியோ இல்லை தேவதையினுடைய மூர்த்தியையோ, மூர்த்தின்னா அந்த விக்கிரகத்தையோ வீட்டிலேயே வச்சுக்க முடியுமே, எதுக்கு கோயில் கட்டினாங்க?
ஆனால் பக்தி மார்க்கத்தினுடைய பார்ட்டும் டிராமாவில் பதிந்து இருக்கிறது. புத்தியை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும், புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் சிவனினுடைய மூர்த்தியை கூட வைத்து கொள்கிறார்கள். விஷயம் எல்லாமே ஒன்றுதான். சிவனை தேடி கிருஷ்ணரை தேடி என்று தூரமாக ஆலயங்களை நோக்கி செல்லுகிறார்கள். ஏன் இவ்வளவு தூரம் செல்லணும்? क्या उनके पास जाने से श्री कृष्णपुरी का वर्षा मिलेगा? அவங்க காசிக்கு போகிறாங்க, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு துவாராய்க்கு போகிறேன்றாங்க. எங்கேனாலும் போகட்டும். அங்கெல்லாம் போகிறதுனால ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கான ஆஸ்தி கிடைத்து விடுமா என்ன? இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஜென்ம ஜென்மங்களாக நாம் பக்தி செய்து வந்தோம். ராவண ராஜ்யம் எவ்வளவு பகட்டுடையதாக இருக்கிறது என்பதை பாருங்கள். ராவண ராஜ்யம் எவ்வளவு திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத எவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. அப்போ கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன தோணும்? கேட்குறவங்களுக்கு எப்படி என்ன தோணும்? நாமளும் ஒரு முறையாவது திருப்பதிக்கு போயிடணும். காசி இப்போ ரொம்ப நல்லா ஆயிடுச்சாமே, இப்போ என்னெல்லாமோ பண்ணிட்டாங்களாமே, அப்போ நாமளே எங்கேயாவது போயிடணும். இது இப்போ ஏற்பட்ட விஷயம் இல்லை. 2500 வருஷமாகவே அங்கே ஒரு கோயில் இங்கே ஒரு கோயில்னு கட்டி அங்கே போ இங்கே போன்னு சொல்லி அலைய விடுறது தான் ட்ராமாவில் பார்ட்டு. ஒரு இடத்துல நீங்கள் நிம்மதியாக என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அந்த கோயிலில் அப்படி இருக்குதாமா, இந்த கோயிலில் இப்படி இருக்குதாமா, அந்த குளத்தில் குளித்தா இது நடக்குதாமா. இந்த ஜோசியருக்கும் இதுதான் வேலையாக இருந்துச்சு. அவங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், இங்கே போங்க எல்லாம் சரியாயிடும். பக்தி மார்க்கம்னாலே அலையிறது. பாபா சொல்கிறார் 63 ஜென்மமாக அலையிறதைத்தான் வேலையாக வச்சுருந்தோம். இப்போ பாபா நிப்பாட்டிட்டார். என் ஒருத்தரை மட்டுமே நினைவு செய்தால் போதும் நிப்பாட்டுறார். பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இதுக்கு முன்னால் அங்கே மூர்த்தியை வச்சு இங்கே மூர்த்தியை வச்சு தூரமாக அலைஞ்சோம். இதை ஜென்ம ஜென்மமாக செய்தோம். பகட்டு யஹே பிச்சாடிக்கா பபக்கா, இதெல்லாம் இந்த கடைசி நேர பகட்டு. போகிறதுக்கு முன்னால் எதையாவது செஞ்சிடலாம் அப்படின்னு ராவணன் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு உச்சகட்ட பகட்டை கொண்டிருக்கின்றான். ராமராஜ்யமும் சத்யுகத்தில் இருந்தது. வகா யக விமானாதி சப் தே ஃபிர் யக சப் கும் ஹோகையே, அங்கே இந்த விமானங்களெல்லாம் இருந்தன, பிறகு எல்லாம் மறைந்து போய்விட்டன. மீண்டும் இந்த நேரத்தில் எல்லாம் வெளிப்படுகிறது. அபி யக சப் சீக் ரகேகே, இப்போ இவங்க எல்லாரும் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோ சீக்னே வாலேகே வக சன்ஸ்கார் லே ஜாயேங்கே, விமானங்களை கட்டுவது எப்படி கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சன்ஸ்காரத்தை இவங்க எடுத்துகிட்டு போவாங்க. சத்தியுகத்துக்கு வந்து விமானங்களை உருவாக்குவாங்க. இந்த விஞ்ஞான வசதிகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு சுகம் தரும் பொருட்களாக இருக்கும். இந்த அறிவியல் உங்களுக்கு உதவும். இப்பொழுதோ இந்த அறிவியல் துக்கத்திற்காகவே இருக்கிறது, பிறகு அங்கே சுகத்திற்காக இருக்கும். இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. பாபா இந்த ரோடு போடும்போது எவ்வளோ சிரமம் இருந்துச்சு. ரோடு போட்ட பிறகு எவ்வளோ நல்லா, பாலம் கட்டும்போது எவ்வளோ மேம்பாலம் கட்டுறாங்கன்னு அந்த ஏரியாவிலேயே போக முடியாது. ஆனால் மேம்பாலம் கட்டின பிறகு நான் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ சொகுசாக இருக்குது. ஒரு டிராஃபிக் இல்லாமல் சல்லுன்னு போய் சேர்ந்துடுது. பாபா கூட சொல்கிறார், உருவாகக்கூடிய நேரம் இது, பிறகு அங்கே முழு சுகம் இருக்கும். இப்போ உருவாகக்கூடிய நேரங்கிறதுனால இதில் நிறைய தவறும் ஏற்படுது, அசௌகரியங்கள் ஏற்படுது. விஞ்ஞானம் எவ்வளவு துக்கம் தருதோ அவ்வளவுக்கு இதே விஞ்ஞானம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, சுகம் தரப்போகுது. ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. தந்தை புது உலகத்திற்கான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதனால் என்ன, பாபா புது உலகத்துக்கான, உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கி கொடுக்குறார் வச்சுப்போங்க. லௌகிக்கத்தில் ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? முதல்ல தைரியம் வேணும். ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். சொகுசான பைக்கு தான், ஆனாலும் விழாமல் ஓட்டணும் இல்லை. அதுக்கு முதல்ல என்ன வேணும்?
நிறைய பேர் அதை தொடவே மாட்டாங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு. பாபா சொல்கிறார், தும் பச்சோங்கோ மகாவீர் பன்னாகே, குழந்தைங்களாகி நீங்கள் மகாவீர் ஆகணும். மகாவீர்னா யாரை மாதிரி? பிரம்மாவை மாதிரி. ஊரே உலகமே ஒன்று சேர்ந்து எதிர்த்து நின்னாலும் அவருக்கு பயம் கவலை இல்லவே இல்லை. துனியாமே எக தோடேகி கோயி ஜான்தேகே கி பகவான் ஆயா ஹுவாகே. உலகத்தில் யாருக்காவது கொஞ்சமாவது தெரியுமா பகவான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறார், குடும்ப பொறுப்பில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. மிஞ்சி போனால் நிந்தனை செய்வார்கள். மிஞ்சி போனால் பாபா சொன்ன திட்டுறதை ரொம்ப சிம்பிளாகிட்டார். கற்கே காலி தேங்கே, காலி தோ இன்காபி பகுத் மிலி, உங்களுக்கு மட்டும்தானா? இவருக்கும் தான் நிறைய திட்டு விழுந்துச்சு. பிரம்மா பாபா போய் சிவபாபாட்ட போய் சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? என்னை எல்லாரும் ஊரே திட்டுது பாபா அப்படின்னு பிரம்மா பாபா சிவபாபாட்ட போய் சொல்கிறாருன்னா சிவபாபா என்ன சொல்லுவார்? உன்னையாவது ஊர் மட்டும்தானே திட்டுது, என்னைய உலகமே என்ன பண்ணிகிட்டு இருக்குது? திட்டிகிட்டு இருக்குது. கடவுளே உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்க, நெஞ்சில் இறக்கம் இல்லையா? பாபா சொல்கிறார், நம்மள்கிட்ட பாபா சொல்கிறார், இந்த பிரம்மாவுக்கும் தான் நிறைய நிந்தனை என்பது ஏற்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணனே காலி காய் ஐசி திகாத்தேகே, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கூட நிந்தனை ஏற்பட்டதாக காண்பிக்கிறார்கள். இப்போ ஸ்ரீ கிருஷ்ணனும் நிந்தனைக்கு உரியவரே கிடையாது என்பதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. கலியுகவாசிகளுக்குத்தான் நிந்தனை. உங்களுடைய துமாரா ரூப் ஜோ அபிகே, உங்களுடைய ரூபம் இப்போ எப்படி இருக்கிறதோ மீண்டும் கல்பத்திற்கு பின்பும் இந்த நேரம் இப்படியே ஏற்படும். பீச் மே கபி ஹோன சகே, ஜனம் பை ஜனம் ஃபீச்சர்ஸ் பதல்தே ஜாத்தேகே. பாபா சொல்கிறார், இதில் ஜென்மத்துக்கு ஜென்மம் உருவம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அடுத்த கல்பம் இந்த நேரத்தில் இதே உருவம் வந்துடும். வேற அப்படி இப்படிலாம் கிடையாது. துல்லியமாக இந்த மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ட்ராமா இப்படித்தான் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே ரைட்டு. அப்போது ஒருத்தருக்கு விவரம் தெரியாத ஒரு ஆள் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவருடைய காரில் அந்த சைடில் லெஃப்ட் ரைட்டு திரும்புகிற லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஏதோ உள்ள ஒயர் கட் ஆகிடுச்சு. அவர் சொன்னார், நான் கீழே போய் ஒயரை ஜாயின் பண்ணுறேன், லைட்டை எரிதான் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு கீழே ஏதோ ஒரு ஒயரை ஜாயின் பண்ணுறார். இப்போ லைட் எரியுதா? எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ அணைஞ்சிடுச்சு, இப்போ எரியுது, ஐயோ இப்போ அணைஞ்சிடுச்சின்னு புலம்பிகிட்டே இருந்திருக்கிறார். அந்த லைட்டே அப்படி தாண்டா, அது எரியும் அணையும் எரியும் அணையும். அது இந்த லெஃப்ட் ரைட்டு சைன் காமிக்கும்ல அந்த லைட்டு. பாபா கூட சொல்கிறார், இது இப்படித்தான். ஐயோ இவங்க இப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க கல்பம் எப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான். ஐயோ எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு. பாபா என்ன சொல்வார்? கல்பம் இப்படித்தானே ஆச்சு. பாபா சொல்கிறார், இது துமாரா ரூப் ஜோ அபிகே ஃபிர் ஏக் ட்ராமா பனா ஹுவாகே. உங்கள் ரூபம் எப்படி இப்போ இருக்குதோ அதே போல தான் திரும்பவும் உருவாக போகுது. இந்த ட்ராமா இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுகம், சுகத்துக்கு அப்புறம் துக்கம், துக்கம், துக்கத்துக்கு பிறகு சுகம், வெற்றி, வெற்றிக்கு அப்புறம் தோல்வி, தோல்விக்கு அப்புறம் திருப்பி வெற்றி. இந்த ட்ராமா அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. 84 ஜென்மத்திற்கான தோற்றம் ஒரு ஆத்மாவுக்கு எப்படி எப்படி மாறுகிறதோ மீண்டும் அப்படியே மாறும். அப்படியே அந்த ரூபத்தை எடுப்பார்கள். இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. யாரை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, பாபா என்ன சொல்லுவார்? நீங்கள் யாரை பற்றி பாபாட்ட என்ன சொன்னாலும் பாபா என்ன சொல்லுவார்? அதான் எனக்கு தெரியுமே, அவங்க அப்படித்தானே இருப்பாங்க. நீங்கள் யாரை பற்றி என்ன சொன்னாலும் பாபா என்ன சொல்ல போகிறாரு? அதான் எனக்கு தெரியுமே, அவங்க இந்த நேரத்தில் இப்படித்தானே. சில நேரத்தில் ஜோசியர் சொல்லுவார், ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு இப்போ அவன் நடுரோட்டில் இருப்பானே அப்படிம்பார். அப்போது அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியருக்கு அவ்வளோ தெளிவு, இந்த ஜாதகத்தில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்படித்தான் என்ன பண்ணி ஆகணும், இப்போ பங்களா கட்டியிருப்பானே அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்த்து தெளிவாக இருக்கிறாங்க. பாபா ஜாதகத்தெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும், ட்ராமாவில் கல்பத்துக்கு முன்னால் இந்த ஆத்மாவுடைய கதாபாத்திரம் இப்படித்தான் இருந்தது,
இப்படித்தான் ஆகியிருக்கும், இப்படித்தான் உங்கள் உருவம் இருந்தது, இப்படித்தான் ஆகியிருக்கிறது. அப்போ பாபா சொல்கிறார், இது ஜென்மத்துக்கு ஜென்மம் நிச்சயிக்கப்பட்டபடி உருவம் மாறுகிறது. ஆனால் கல்பத்துக்கு முன்னால் போல் துல்லியமாகத்தான் மாறியிருக்கிறது. அது உருவம் மட்டும் இல்லை, விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. யஹி ஃபீச்சர்ஸ் பதல் தூசரே ஜனமே யக லக்ஷ்மி நாராயண் கே ஃபீச்சர்ஸ் ஹோ ஜாயேங்கி. இந்த உருவமே மாறி அடுத்த ஜென்மத்தில் லட்சுமி நாராயணனுடைய உருவமாக தோற்றமாக ஆகிவிடும் என்பது நம்முடைய புத்தியில் வந்தால் புருஷார்த்தத்தில் துணிச்சல் இருக்கும். நாளைக்கு நான் லட்சுமி நாராயணன் ஆக போகிறேன் அப்படிங்கிற அந்த உறுதி இருக்கும்போது துணிச்சலும் வந்துடுது. துமாரி புத்திக்கா அப்பு தாலா குலா ஹுவாகே. இப்போது உங்களுடைய புத்தியினுடைய பூட்டு திறக்கப்பட்டு விட்டது. யகே நயி பாத், இது புது விஷயம். பாபா பி நயா, பாத்து பி நயா. நம்ம கேள்விப்பட்டிருப்போமா, நம்ம கனவுல கூட கண்டிருப்போமா, அடுத்த பிறவி தேவதையாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பாபாவும் புதியது. பாபா பரமாத்மா கடவுள் புள்ளியாக இருப்பார்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்போமா? எந்த சாஸ்திரத்துலையாவது யாராவது காண்பிச்சாங்களா? பாபாவும் புதுசு, விஷயங்களும் புதுசு. யக் பாத்தே கிஸ்கி சமஜ்மே ஜல்தி நகி ஆத்தி. இந்த விஷயங்களெல்லாம் யார் புத்திக்கும் சீக்கிரமாக புரிவது கிடையாது. ஜப் தக்தீர் மே ஹோகா தப்பு குச்சு சம்ஜே. நான் உங்களுக்கு எவ்வளோதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு பாபாவுக்கு புலம்பலை. அதிர்ஷ்டத்தில் இருந்தால் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. அதிர்ஷ்டத்தில் பாபா வாணி அழகாக தான் சொல்கிறார். ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா? எல்லாரும் திருப்தியாக இருக்காங்களா? எல்லாரும் குஷியாக இருக்கிறாங்களா? யாருக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு குஷி, அந்த அளவுக்கு திருப்தி. அதிர்ஷ்டத்தில் இருந்தால் கொஞ்சம் புரியும். கொஞ்சம் புரிஞ்சால் கூட அவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. பாபா ஞானம் கொஞ்சம் புரிஞ்சால் கூட அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒருவேளை அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா அந்த கொஞ்சமும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியாது. இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். ஏன் புரிஞ்சிக்கல? அதிர்ஷ்டத்தில் இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த விஷயம் என்னென்னா அவ்வளவுதான் சொல்லி முடிக்கிறதுக்கு தான் இந்த ஞானமே. நீங்கள் ஆஹா அப்படியா அப்படிலாம் இல்லை, அது அவ்வளவுதான். அதிர்ஷ்டத்தில் இருக்கும் பொழுது புரிந்து கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, நாம் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிக்க முடியாது. அப்போ பாபா சொல்றார், பாக்கி மகாவீர் உன்கோ ககா ஜாத்தாகே. மற்றபடி மகாவீரர் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? ஜோ கித்னே பி தூஃபான் ஆயே ஹிலே நகி. யார் எவ்வளவு புயல் வந்தாலும் அசைந்ததே இல்லையோ அவருக்குத்தான் என்ன சொல்லப்படுகிறது? மகாவீரர் என்று சொல்லப்படுகிறது. அப் வக அவஸ்தா ஹோ ந சகே. இப்போ அந்த பக்குவம் வர ஏற்பட முடியாது. பாபா சிம்பிளாக சொல்லிட்டார். மகாவீரர்னா யாரு? புயல் வந்தால் அசையாதவங்க. அப்போ நான் அசையலையேன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். இப்போல்லாம் அந்த ஸ்டேஜ் என்ன பண்ணாது, வராது. 4 வயசாக இருக்கும் பொழுது நான் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் உன்னால் முடியாதுன்னே வீட்டில் சொல்லிடுவாங்க. உடனே அந்த குழந்தை இடிஞ்சு விழுந்துடக்கூடாது. உன்னால் முடியாதுன்னு சொல்லலை, என்ன சொல்கிறாங்க? இப்போ உன்னால் முடியாது. இப்போ மகாவீரர்னா புயலில் அசையக்கூடாதாமே. அப்பு வக அவஸ்தா ஹோனே சக்கே ஹோனிகே ஜரூர். இப்போ அந்த ஸ்திதி ஏற்படலை, ஆனால் கட்டாயம் இந்த ஸ்திதி ஏற்படத்தான் போதுன்றார். நாம் அந்த மகாவீரர் நிலையை அடையத்தான் போகிறோம். நாம் என்ன, நாம் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி அந்த பக்குவத்தை கட்டாயம் என்ன பண்ணிடுவாங்க, அடைஞ்சிடுவாங்க. அந்த நம்பிக்கையோட பிறரை பார்க்கணும். இப்போ அவங்க இப்படி இருக்கலாம், ஆனால் நாளைக்கு கட்டாயம் மாறிடுவாங்க. மகாவீர் கோயி தூஃபான் சே டரேங்கே நகி. மகாவீரர்கள் எந்த புயலை கண்டும், எந்த புயல்னா பலவிதமான புயல் இருக்குது. 5 விகாரமும் 5 டைப்பில் இல்லை, 100 டைப்பில் வரும். 5 விகாரம் 5 டைப்பில் வராது. நேற்று வந்த மாதிரி இன்னைக்கு வராது, ஆனால் அதே விகாரமாகவே தான் இருக்கும். ஆனால் அதனுடைய கலர் என்னவாயிடும், மாறிடும். தோற்றம் மாறிடும், இடம் மாறிடும், மனிதர்கள் மாறிடுவாங்க. பாபா சொல்கிறார், ஆனால் அந்த புயலை கண்டு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. வக அவஸ்தா பிச்சாடிமே ஹோனிகே. ஆனால் அப்படி ஒரு பக்குவ நிலை என்பது கடைசியில் ஏற்பட வேண்டும். ஆகவே பாடப்பட்டிருக்கிறது, அதீந்திரிய சுகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் கோபியரிடம் போய் கேளுங்கள்.
அவங்க எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய குஷியை, சுகத்தை, ஆனந்தத்தை விட்டுவிடவே இல்லை. பாபா வந்திருக்கிறார். குழந்தைங்களாகிய உங்களை சொர்க்கத்துக்கு தகுதியாக்க கல்பத்திற்கு முன்னால் போலவே நரகம் விநாசம் ஆகத்தான் வேண்டும். சத்யுகத்தில் ஒரு தர்மம்தான் இருக்கும். ஒற்றுமை ஒன்று என்பது ஏற்பட வேண்டும் என விரும்புகிறார்கள். ஒரு தர்மம் ஏற்படத்தான் போகிறது, ஏற்படத்தான் வேண்டும். இதுவும் யாருக்கும் தெரியல. ராமராஜ்யம் வேறு, ராவண ராஜ்யம் வேறு. இப்போ தந்தையிடத்தில் முழு நம்பிக்கை இருக்கிறது என்றால் ஸ்ரீமத் படி நடந்து ஆக வேண்டும். ஒவ்வொருவருடைய நாடி பிடித்து பார்க்கப்படுகிறது. அதன் அனுசாரம் பிறகு அவர்களுக்கு அறிவுரை தரப்படுகிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. பாபா என்ன பண்ணுறாரு? நாடி பிடிக்கிறார். நாடி பிடிச்சி बाबा ने भी बच्चों को कहा अगर शादी करनी हो तो जाकर करो. பாபா கூட குழந்தைங்கள்ட்ட சொன்னார், கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா போய் பண்ணிக்கோங்க. பாபா யார் கையாவது பிடிச்சிருத்தார? பக்தியில் தான் காமிச்சிருக்கிறாங்க. தடுத்தாட்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தாலி கட்ட போகும்போது நிறுத்து நீ அடிமைன்னு சொன்னார். ஆனால் இங்கே சிவபாபா, பிரம்மா பாபா யார் கல்யாணத்தையும் என்ன பண்ணதே இல்லை. போகணுமா போய்க்கோ, செய்யணுமா செஞ்சுக்கோ, திருப்பி வர்றதா இருந்தாலும் என்ன பண்ணலாம், வரலாம். ஆனால் ஒரு வருஷம் சில கண்டிஷன். பாபா சொல்கிறார், அகர் ஷாதி கர்னி हो तो जाकर करो, बहुत मित्र संबंधी आदि बैठेगे, उनको शादी करा देंगे, उनको शादी करा देंगे. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. அப்போ பாபா சொல்ற அவங்க கல்யாணம் பண்ணி கூட வைப்பாங்க. फिर कोई ना कोई निकल पड़े. அப்படி போன ஆட்களில் யாராவது 1-2 பேர் திரும்பியும் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ तो हरेक की नब्ज देखी जाती है. அப்போ பாபாவே ஒவ்வொருத்தருடைய நாடி பிடிச்சு பார்க்குறார். பூச்சித்தேகே பாபா காலத்துகே. சில பேர் கேட்குறாங்களாமா, பாபா இந்த மாதிரி நிலைமை எங்கள் வீட்டில், ஹம் பவித்திர ரகனா சாகுத்தேகே, நான் தூய்மையாக இருக்கணும்னு விரும்புகிறேன். हमारे संबंधी हमको घर से निकालते हैं. எங்கள் உறவினர்கள் எங்களை வீட்டை விட்டே வெளியேற்றிட்டாங்க. அப்போ क्या करना है? இப்போ நான் என்ன செய்யணும்? அரே यह भी पूछते हो पवित्र रहना है, अगर नहीं रह सकते हो तो जाकर शादी करो. அரே இதை கூட என்கிட்ட கேட்குறீங்க, நான் தூய்மையாக இருக்கணுமா? பாபா சொல்கிறார், அப்படி இருக்க முடியாதுன்னா போய் கல்யாணம் பண்ணிக்கோ. अच्छा समझो किसकी सगाई हुई है, राजी करना है, कर्जा नहीं. நல்லது, சில பேருக்கு திருமண நிச்சயம் ஆகியிருக்கும், அவங்களெல்லாம் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கும். ஒன்றும் தப்பு இல்லை. हथियाला जब बांधते हो उस समय कहते हैं यह पति तुम्हारा गुरु है. அந்த கங்கணம் கெட்டும்போது அந்த நேரம் சொல்லுவாங்க, இந்த கணவன் உனக்கு குரு என்று. अच्छा तुम उनसे लिखवा लो. நல்லது, நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜோடிட்ட எழுதி வாங்கிடுங்க. நீங்கள் சொல்கிறீங்க நான் உன்னுடைய குரு ஈஸ்வரன் என்று, அதை எழுதி கொடுங்க. இப்போ நான் உங்களுக்கு கட்டளை தருகிறேன், தூய்மையாக இருக்க வேண்டும். இதை சொல்கிறதுக்கு தைரியம் வேண்டும் அல்லவா? லட்சியம் ரொம்ப பெரியது, பிராப்தி ரொம்ப பலமானது. காமத்தினுடைய அக்னி எப்போ ஏற்படுது? பாபா கேள்வி கேட்டு பதில் சொல்றார், பிராப்தியை பற்றி தெரியாத போது. பாபா கூறுகிறார், இத்தனை பெரிய பிராப்தி ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் தூய்மையாக இருந்தால் கிடைத்து விடுகிறது எனில் இது என்ன பெரிய விஷயமா? நான் உங்களுக்கு பதியாக ஈஸ்வரனாக இருக்கிறேன். என்னுடைய கட்டளை தூய்மையாக இருக்க வேண்டும். பாபா யுக்தி கூறுகிறார். இதெல்லாம் பாபா சொல்கிற சில பேருக்கு திருமண நிச்சயம் ஆயிடுது பாபா ஞானத்துக்கு வரதுக்கு முன்னால். இப்போ என்ன செய்ய? சிவானிஸ்டருடைய கதை அப்படி தான். அவங்க புரிஞ்சு ஞானத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டாங்க, எல்லாம் பண்ணியாச்சு, காடெல்லாம் அடித்தாச்சு, இப்போ என்ன செய்ய? ஆனால் நான் தூய்மையாக இருக்கத்தான் போகிறேன். ஓகேவா? ஓகே சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. நம்பர் 1 எடுத்துக்காட்டு. பாபா சொல்கிறாங்க, சொல்கிறதுக்கும் புக்தி
யுக்தி சக்திலாம் வேணும். அப்போ தான் கேட்குறவங்களும் என்ன பண்ணிப்பாங்க, கேட்டுப்பாங்க. லட்சியம் ரொம்ப பெரியது, பிராப்தி ரொம்ப பெரியது. காமத்தினுடைய தீ யாருக்கு பிடிக்குது, பிராப்தியை பற்றி தெரியாதவங்களுக்கு. பாவசர ஒரே ஒரு ஜென்மம் நீங்கள் தூய்மையாகிட்டால் 21 ஜென்மத்துக்கு பிராப்தி கிடைக்குதுன்னா இந்த ஒரு ஜென்ம தூய்மைங்கிறது பெரிய விஷயமே இல்லை. பாபா யுக்திகளை சொல்லுகிறார், சொல்லியும் தருகிறார். பாரதத்தில் இது சட்டம் இருக்கிறது. ஸ்திரீக்கு சொல்லப்படுகிறது உன்னுடைய பதி ஈஸ்வரன் என்று, அவருடைய கட்டளையில் நடக்க வேண்டும் என்று. பதியினுடைய கால் பிடித்து விடுகிறார்கள். ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க லட்சுமியே நாராயணனுக்கு கால் பிடிச்சு விட்டாங்கல்ல. இந்த பழக்கம்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரத்தில இருந்து ஆரம்பிச்சது. சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் கிடையாது. கால் பிடிச்சு விடுற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. நாராயணனுக்கு எப்பொழுதாவது சோர்வு ஏற்படுமா என்ன, லட்சுமி கால் பிடிச்சு விடுறதுக்கு? அங்கே சோர்வு ஏற்படுற பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், கால் பிடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மேட்டரே கிடையாது. இதெல்லாம் துக்கத்தின் விஷயம். கால் பிடிச்சு விடுறாங்கன்னா அந்த ஆத்மா துக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நாராயணர் ஒன்றும் துக்கத்தில் வரப்போகிறது இல்லை. அங்கே துக்கம் வலி எல்லாம் எங்கே இருந்து வரும்? அப்பந்தான் பாபாவும் கூட ஃபோட்டோவிலேருந்து லட்சுமியினுடைய சித்திரத்தை தூக்கிட்டார். அவருக்கு போதை இருந்துச்சு சின்ன வயசுலேயே. யார், பிரம்மா பாபா லட்சுமி கால் பிடிச்சு விட்டுட்டு இருந்த அந்த சித்திரத்தை மாற்றி ஓவியர்கிட்ட இந்த இடத்துல லட்சுமியை காண்பிக்காதீங்க. அப்போது அவருக்கு போதை இருந்தது. சின்ன வயசுலேயே ஞானமெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாலே எவ்வளவு தெளிவான சிந்தனை இருந்துச்சு. தேவதைகள்னால் எப்படி இருப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன விசேஷம் இருக்கும். சிறு வயதில் வைராக்கியம் இருந்தது. ஆகவே பக்தியும் நிறைய செய்தார். பாபா நிறைய யுக்திகளை கூறுகிறார். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் ஒரு பாபாவினுடைய குழந்தைகள். நமக்குள் சகோதரன் சகோதரி ஆகிவிட்டோம். தாத்தாவிடமிருந்து ஆஸ்தியை எடுக்கின்றோம். தந்தையை அழைத்ததே அழுக்கான உலகத்தில். ஹே பதித்த பாவனா, எல்லோருமே சீதைகளினுடைய எல்லா சபி சீதாவுங்கே எல்லா சீதைகளுக்கும் ராமராக ஒரு பாபா இருக்கிறார். பாபாவுக்கு சத்தியம் ட்ரூத் என்று சொல்லப்படுகிறது. சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்பவர் அவரே. முழு சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திமத்தின் சத்திய ஞானத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய ஆத்மா இப்பொழுது ஞான கடல் ஆகி கொண்டு இருக்கிறது. இனிமையான குழந்தைகளே, தைரியம் கொண்டிருக்க வேண்டும். நான் பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பேன் என்று. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கப்பாற்பட்ட படைப்புகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானன் ஆக்குகிறார் எனில் புருஷார்த்தமும் செய்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும், பலியாக வேண்டும். தும் உன்கோ, நீங்கள் அவரை தன்னுடைய வாரிசாக ஆக்கினீர்கள் என்றால், நீங்கள் பாபாவே உங்களுடைய வாரிசாக ஆக்குனீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை தருவார். தந்தை குழந்தைகளிடம் பலியாகி விடுகிறார். குழந்தைங்க சொல்கிறீங்க, பாபா இந்த உடல் மனம் பொருள் எல்லாம் உங்களுடையது. ஆப் பாப் பி ஹோ தோ பச்சா பி ஹோ. பாபா நீங்கள் எனக்கு அப்பாவாகவும் இருக்கிறீங்க எனக்கு ஆஸ்தி தர்றதுனால. பாபா நீங்கள் எனக்கு குழந்தையாகவும் இருக்கிறீங்க, ஏன்னா நான் என் ஆஸ்தியை ஓன்ட்ட என்ன பண்ணிட்டேன், ஒப்படைச்சிட்டேன். பாடவும் செய்கிறோம் பக்தியில், நீயே தாயும் தந்தையுமாக அனைத்துமாக இருக்கிறாய் என்று. இந்த ஒருவருக்குத்தான் எத்தனை பெரிய மகிமை இருக்கிறது. அவருக்கு அனைவரின் துக்கம் நீக்கி சுகம் தருபவர் என்றும் கூறப்படுகிறது. சத்யுகத்தில் 5 தத்துவங்களும் சுகம் தருவதாக இருக்கும். கலியுகத்தில் 5 தத்துவமும் தமோ பிரதானமான காரணத்தினால் துக்கம் தருகிறது. அங்கேயோ சுகமே சுகம். இந்த டிராமா இப்படித்தான் அமைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. வெயில் மழை வரணும், இரவு பகல் வரணும். இந்த ட்ராமா அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு லாபம், ஒரு நஷ்டம், ஒரு சுகம், ஒரு துக்கம், இப்படித்தான் இந்த ட்ராமா அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏன் இப்படி அப்படின்னு கேட்டால் பாபா என்ன சொல்கிறார், இது இப்படித்தான், இது இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் எல்லாமே சரியாக வரும். ஒரு ஸ்பீடு பிரேக்கர் ஏன் இருக்குது ரோட்டில், நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிற கடுப்புலையாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சேஃப்டியாக போய் சேரணுமேங்கிறதுக்காக அந்த ஸ்பீடு பிரேக். நாம் சில ஸ்பீடு பிரேக்கை பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்,
ஏன் பாவா எனக்கு இப்படி ஒரு நான் நல்லா தானே புருஷார்த்தம் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் நல்லா தானே சேவா பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த ஸ்பீடு பிரேக் மட்டும் இல்லைன்னா நான் இன்னும் நல்லா சேவா பண்ணியிருப்பேனே. இல்லை, இதில் உங்களுக்கு சேஃப்டி இருக்குது. பாபா சொல்கிறார், இந்த ட்ராமா இப்படித்தான் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சேஞ்ச் ஆப்போசிட் வரணும். ஒரு இரவுனா ஒரு பகல், ஒரு வெற்றினா ஒரு தோல்வி. இது இப்படித்தான் அமைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. 5000 வருடத்திற்கு முன்பு நிகழ்ந்த அதே யுத்தம் இப்பொழுது நடக்கிறது. இங்கே நம்ம மேட்ரெல்லாம் கேட்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றுமே இல்லை. புளிச்சு போன விஷயம், திரும்பி திரும்பி நடந்த விஷயம், பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அலுத்து போன ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குது. இதில் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. எனவே அங்கே யுத்தம் நடந்துட்டு போட்டோம். நம்ம புத்தியில் என்ன இருக்கணும்? சொர்க்கம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகள் சதா குஷியில் இருக்க வேண்டும். பகவான் உங்களை ஸ்வீகாரம் செய்திருக்கிறார். பிறகு குழந்தைகளை தந்தை அலங்காரமும் செய்கின்றார், பாடம் கற்றுத்தரவும் செய்கின்றார். अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், சதா பாப் சமான் ஆகுவதற்கான தைரியம் கொண்டிருங்கள். சதா பாப் சமான் ஆகுவதற்கான தைரியம் கொண்டிருங்கள். பாப் பர் பூரா வாரி ஜானாகே. தந்தையிடம் முழு பலி ஆக வேண்டும். தந்தையிடம் முழு பலி ஆக வேண்டும். கிசி பி பாத் மே டர்னா நஹி ஹே. எந்த விஷயத்திற்கும் பயப்பட வேண்டாம். நீ ஃபுல் வாணி தைரியம் தைரியம் தைரியம். பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பவித்ர ஜரூர் பன்னாகே. அவசியம் தூய்மையாக வேண்டும். அவசியம் தூய்மையாக வேண்டும். वरदानम, समस्याओं को चढ़ती कला का साधन अनुभव कर सदा संतुष्ट रखने वाले शक्तिशाली आत्मा भव. वरदानम, பிரச்சனைகளை முன்னேறும் கலைக்கான சாதனம் என பிரச்சனைகளை முன்னேறும் கலைக்கான சாதனம் என அனுபவம் செய்து சதா திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலி பவ. சதா திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலி ஆகுக. பிரச்சனைகளை முன்னேறும் கலைக்கான சாதனம் என அனுபவம் செய்து சதா திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். யார் சக்திசாலியான ஆத்மாக்களோ அவங்க பிரச்சனைகளை எப்படி கடந்து போகிறாங்க, எப்படி நேரான பாதையில், அதாவது சீரான பாதையில் சகஜமாக எப்படி நடந்து போகிறாங்களோ அப்படி பிரச்சனையும் கடந்து போகிறாங்க. சக்திசாலி ஆத்மா யாருன்னா, நேரான சீரான பாதையில் ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி பிரச்சனை என்ன பண்ணுறாராமா, கடந்து போகிறாராமா. பிரச்சனை என்பது அவர்களை பொறுத்த மட்டில் முன்னேறும் கலைக்கான சாதனம் ஆகிவிடுகிறது. பிரச்சனை என்பது சக்திசாலி ஆத்மாவை பொறுத்த மட்டில் முன்னேறும் கலைக்கான சாதனம் ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு பிரச்சனையுமே ஹர் சமஸ்யா ஜானி பகுச்சானி அனுபவ் ஹோத்தீகே. தெரிந்து நமக்கு புரிந்து அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. தெரியாமல் பண்ணிட்டேன்னு எந்த பிரச்சனையும் உங்கள்கிட்ட சொல்லாது. வேணும்னே தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் எல்லா பிரச்சனையும். ஏன்னா அதுக்கு தெரியும் இப்படிலாம் பண்ணாதான். நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க பாஸ் ஆன பிறகு ஸ்டூடெண்ட்டை, எனக்கு தெரியும் நீ இப்படி ஆகிடுவேன்னு, ஆனால் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டால் தான் நீ இப்படி ஆகியிருக்கிற, நான் அப்படிலாம் நடக்கலைன்னா நீ இப்படி ஆகியிருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு தான் நான் அப்படி பண்ணேன், வேணும்னு தான் பண்ணேன். எந்த பிரச்சனையும் உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்காது. அது ஒன்றும் உங்களுக்கு தெரியாமல் பிரச்சனையை தரலை, அது தெரிஞ்சு தான் பண்ணுது, புரிஞ்சு தான் பண்ணுது. இப்படிலாம் பண்ணால் நீங்கள் இப்படிலாம் சேஃப்டியாக இருப்பீங்க, வெற்றி அடைவீங்க. அது நமக்கு நல்ல அனுபவத்தை கொண்டு வந்து தருகிறது. எது?
பிரச்சனை இருக்கிறவங்க அனுபவி ஆகிறாங்க. பிரச்சனையோட கொஞ்சம் புத்தியும் இருந்துடுச்சுன்னா நமக்கு அனுபவமாக அது மாறிடும். வே கபி ஆச்சரியவத் நகி ஹோத்தே, அவர்கள் ஒரு பொழுதும் ஆச்சரியப்படுவது இல்லை. பல்கி சதா சந்துஷ்ட ரகத்தேகே, பதிலாக அவங்க சதா திருப்தியாக இருக்கிறாங்க. முக்குசே கபி காரன் சப்த நகி நிகழ்த்தா, அவங்க வாயிலிருந்து ஒரு பொழுதும் காரணம் சாக்குப்போக்கு வெளிப்படுவதே இல்லை. பதிலாக அந்த நேரத்தில் காரணத்தை நிவாரணமாக மாற்றி விடுகிறார்கள். ஸ்லோகன் ஸ்வஸ்திதி में स्थित रहकर सर्व परिस्थितियों को पार करना ही श्रेष्ठता है. சுய ஸ்திதியில் நிலைத்து இருந்து எல்லா பிரச்சனைகளையும் கடந்து விடுவதுதான் சிரேஷ்டத்தா. சுய ஸ்திதியில் நிலைத்து இருந்து எல்லா பரஸ்திதிகளை, வெளி சூழல்கள், பிரச்சனைகளை கடந்து விடுவதுதான் சிரேஷ்டத்தா, உயர்வான நிலை. அவ்யக்த இஷாரா, நிச்சயத்தினுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராக, கவலையற்றவர்களாக இருங்கள். நீங்கள் உங்கள் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணி கவலையற்றவராக, பயமற்றவராக இருங்க. எப்படி டாக்டர் பேஷண்ட்டுக்கு முதல்ல என்ன கொடுப்பார்? டாக்டர் பேஷண்ட்டுக்கு முதல்ல என்ன கொடுப்பார்? உன்னை விஸ்வாஸ் ஹோ ஜாத்தாகே பகலே ஃபெய்த் மே லாத்தேகே. முதல்ல அந்த பேஷண்ட்டை எதுக்கு கொண்டு வர? இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இதை விட சீரியஸான கேஸெல்லாம் என்ன இருக்கிறாங்க, சரியாயிட்டாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். முதல்ல அவரை நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வரார். அவருக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது, இந்த டாக்டர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. நமக்கு டாக்டர் யார்? பிரச்சனை. நமக்கு டாக்டர் யார்? பிரச்சனை. பாபா சொல்கிறார், முதல்ல நமக்கு இந்த நம்பிக்கை வரணும், இது நம்மை சரி செய்து. பாபா நமக்கு சொல்கிறார், முதல்ல நமக்கு இந்த நம்பிக்கை ஏற்படணும், இது நல்லதுக்கு தான் வந்திருக்குது. நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நாம் அதை கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடும். யகாசே ஷஃபா மில் ஜாத்தீகே வைசே டாக்டர் கித்னி பி படியா தவாயி தே லேக்கின் அகர் ஃபெய்த் நகி தோ தவாயி அசர் நகி ஹோத்தி. அப்போ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா டாக்டர் சொல்கிற வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. டாக்டர் சொல்கிற வார்த்தையிலிருந்தே ஆரம்பமாயிடுது. டாக்டர் எவ்வளவு தான் நல்ல மருந்து கொடுத்தாலும் ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருந்து எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அப்போ பாபா சொல்கிறார், இதை பிரச்சனைன்னு பார்க்காதீங்க. எதை நாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ அது பிரச்சனையே இல்லை, முன்னேறும் கலைக்கான சாதனம்தான் இது. இந்த பார்க்கும் பார்வை மாறிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஏதோ கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க, பேரெலாம் மறந்து போச்சு, வச்சுப்போமே, சச்சின் டெண்டுல்கர்னு வச்சுப்போம். வாசிம் அக்ரம் சொல்லிட்டு ஒருத்தர் பாகிஸ்தானி ஒருத்தர் உண்டு, ஞாபகம் இல்லை. இங்கே இந்தியாவில் உள்ள 2 கிரிக்கெட் வீரர்கள் அவங்க தங்களுக்குள்ளே பயிற்சி பண்ணிப்பாங்க. முதல்ல பயிற்சி பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஒரு கிரிக்கெட் வீரருக்கு இன்னொரு கிரிக்கெட் வீரர் ரொம்ப சாதகமாக பந்து போடுவார். அவர் போடுற பந்தில் இவர் நல்லாவே என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். ட்ரையல் பண்ணும்போது தன்னுடைய நண்பர் பந்து போட இவர் பேட் அடிப்பார். அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்கும்போது ரொம்ப மோசமாக பந்து போட்டு அவுட் ஆக்கிற ஆள் இந்த வாசிம் அக்ரம்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர் என்ன நினச்சிட்டு பேட்டு பிடிப்பாராமா, எதுக்கு இருக்கிறது வாசிம் அக்ரம் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் பெயர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, எனக்கு அவர் தான் போடுறாரு, நான் இந்த பந்தில் நான் கண்டிப்பாக என்ன அடிச்சிடுவேன், சிக்ஸர் அடிச்சிடுவேன். அப்போது எதிரியே நண்பனாக இவர் கற்பனை பண்ணிக்கிறார். அவன் அவுட் ஆகணும்னு தான் போடுறாரு. ஆனால் புத்தியில் என்ன, இவர் என் ஃப்ரெண்டு, இவர் நான் நல்ல ரன் எடுக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, பந்து போடுறார். முதல்ல பார்வை மாறிடுது, இவர் எதிரி இல்லை, இவர் என்னுடைய. ஆனால் சம்பிரதாயமாக ஒரு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் என்ன பண்ணிப்பாங்க, கை குலுவிப்பாங்க. போட்டி முடிஞ்ச பிறகும் என்ன பண்ணிப்பாங்க, ஏன்னா இவர் இல்லைன்னு இவர் வெற்றி அடைஞ்சிருக்கவே முடியாது.
ஆப்போனண்ட் எதிர்பார்ட்டி இல்லைன்னா இவர் வெற்றியை அடைஞ்சிருக்க முடியாது. அப்போ சம்பிரதாயமாக அங்கே கை கொடுக்கப்படுது, நிஜமும் அதுதான். அவங்க நம்முடைய வெற்றிக்கு என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எதிர்பார்ட்டியே இல்லை, டீம் இப்போ போட்டி கேன்சல் அப்படின்னா அந்த வெற்றி கோப்பையை யாரும் தூக்க முடியுமா? போட்டி நடக்கணும், நமக்கு எதிராக அவங்க பந்து வீசணும். அப்போது ஆனால் புரிஞ்சுக்கணும், இவங்க என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வெற்றிக்காக இவங்க 11 பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நான் சும்மா பேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் போதும், நான் வெற்றி அடைஞ்சிருவேன் கண்டிப்பாக. நம்பிக்கையோட பாபா சொல்கிறாங்க, கண்ணோட்டத்தை பாபா மாற்றுறார். இது நன்மைக்கு, இது நன்மைக்கு, இது நன்மைக்கு, நல்லது தான், நல்லது தான். கண்ணோட்டம் மாறும்போது அந்த மருந்து என்ன பண்ண ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நல்ல மருந்தாக இருந்தாலும் அது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஐசே रूहानी डॉक्टरी में भी ऐसे शक्तिशाली स्टेज हो जो सबका फैत हो जाए, यहाँ पहुँचे तो अवश्य कोई ना कोई प्राप्ति होगी. அப்போது அந்த மாதிரி சக்திசாலியான ஸ்டேஜை அடையும் பொழுது உங்களை பார்த்து எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடும். இங்கே போனால் நமக்கும் என்ன ஆகிடும், நல்லாயிடும். நீங்கள் ஆரோக்கியமாகறத பார்த்து மற்றவங்களுக்கும் நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பாக நாம் இங்கே போனால் நமக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய தைரியம், உங்களுடைய வெற்றி, இது சேவையாக போகுது. இப்போ பிரம்மா பாபா நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறார்ல, அப்போ அதுக்கு அவர் எவ்வளோ ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வெளியில் வந்திருக்கிறார். அதுபோல் நாம் இப்போ ஃபேஸ் பண்ணுறோம், ஜெயிச்சு வெளியில் வரப்போகிறோம். மற்றவங்களுக்கு முன்னால் என்னவாக இருக்க போகிறோம், ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்க போகிறோம். அப்போ பாபா சொல்றார், கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கு குணமாயிடும் அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு நமக்கு இப்போ ஒரு பரீட்சை நடக்குது. இந்த பரீட்சையில் நாம் ஜெயிச்சிடலாம். ஓம் சாந்தி.